வணக்கம் நண்பா. மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி வந்திருக்கு. இது என்ன மாவட்டம்னு பார்த்தீங்களா? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நிறையா ஜாப்ஸு வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய ஜாப்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. தனித்தனியாக மாவட்டம் வருது. அந்த ஜாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்தால் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்துக்கிற ஜாப்ஸுக்கு நீங்கள் 22/1/2025 பார்த்தீங்களா மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் பார்த்தீங்களா அவங்களுக்கு போய் சேருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்களா ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. மாத தொகுப்பூதியத்தில் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வேகன்சின்னு நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மாவட்ட தர ஆலோசகர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஆயுஷா, நர்சிங், சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு 40,000 சம்பளம். அதே மாதிரி பார்த்தீங்களா இதுக்கு 45 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு 45 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்களே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா பல் மருத்துவ உதவியாளருக்கு பிஹெச்சின்னு சொல்லி பார்த்தீங்களா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல பார்த்தீங்களா ஒவ்வொரு வேகன்சியும் 2 ஊருக்கும் ஒவ்வொரு வேகன்சி பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் பல் மருத்துவ இதில் பார்த்தீங்களா சர்ஜரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10வது படிச்சுட்டு நீங்கள் பல் சர்ஜரி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு 13,800 சம்பளம். அதே மாதிரி பார்த்தீங்களா ஏஜ் லிமிட்டு SC ST கேட்டகரிக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கணும். BC MBC TNC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா 34 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். OC கேட்டகரிக்கு மட்டும் 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்களா ஆய்வக உதவியாளர் மாவட்ட சுகாதார ஆய்வகத்தில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு பார்த்தீங்களா 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். 8வது பாஸ் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு சம்பளம் 8,500 கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்களா நுண்கதிர்வீச்சாளர். இது அரசு மருத்துவமனையில் காளான் குடியிருப்புன்னு சொல்லி பார்த்தீங்களா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 12வது முடிச்சுட்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்களா டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதையும் எதெல்லாம் பார்த்தீங்களா ரேடியோ டயக்னோஸ் டெக்னாலஜியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் உங்களுக்கு பார்த்தீங்களா 10,000. SC ST கேட்டகரிக்கு 37 வயசுக்குள்ளக்குன்னு சொல்லியிருக்காங்க. BC MBCலாம் 34 சொல்லியிருக்காங்க. OC கேட்டகரிக்கு 32 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா செவிலியரு. இதில் 2 வேகன்சி. இதில் நீங்கள் பார்த்தீங்களா செவிலியர் டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் BSc நர்சிங் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் படிச்சுட்டு வீட்டில் வெயிட் பண்ணிங்களா உங்களுக்கான ஜாப்பு தான் இது. உங்களுக்கு ஜாப் பார்த்தீங்களா இந்த ஜாப்க்கு 18,000 சம்பளம். அறிவிப்பு தேதியின்படி பார்த்தீங்களா 50 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அந்த தேதியிலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா வாகன துலக்குனர்னு சொல்லி ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் 8,500. அதே மாதிரி பார்த்தீங்களா ஏஜ் லிமிட்டு மற்ற ஜாப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா அடுத்து காது கேளாளர் இளம் வயதினருக்கான பயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்களா டிப்ளமோ ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்களா காது கேளாளருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு சம்பளம் மாதத்துக்கு 14,000.
இதுக்கு ஏஜ் லிமிட்டு அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா பல்நோக்கு மருத்துவமனையில் இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுதுபடி தெரிஞ்சுதான் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8500 சம்பளம். அடுத்து வந்து பார்த்திங்களா பல்நோக்கு பணியாளர் இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது தலைமை மருத்துவமனையத்தில் கோயில்பட்டியில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்களா ஆரம்ப சுகாதார நிலையில் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கு ரெண்டுக்குமே சம்பளமும் சரி ஏஜ் லிமிட்டும் குறைந்தபட்சம் 18லேருந்து 40 வயசுக்குள்ளக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா கடைசியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் யூஹெச் அண்டு WCயில் கேட்டிருக்காங்க 2 வேகன்சி. இதுக்கு நீ தமிழ் எழுதுபடி தெரிஞ்சுதான் போதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்களா 8500. இதுக்கு ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து நீங்கள் 40 வயசு மட்டும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நிபந்தனை கொடுத்துக்கிறாங்க. நிபந்தனை என்னன்னா இந்த ஜாபு டெம்பரவரி தான். இது பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்களாம். தேர்வு செய்யப்படும் அப்ளிகண்ட் வந்து பார்த்திங்களா 11 மாதம்தான் வேலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலி பண்ணிவிடுங்க. எண்ணிக்கை வந்து பார்த்திங்களா வேகன்சி அதிகமாகலாம் குறையலான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்களா விண்ணப்பிக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. அதுக்கு மேலே அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி அப்போதுக்கு மேலே அனுப்புங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாப்பிள்ளை யூரானி, தூத்துக்குடின்னு சொல்லி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள ஜாப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்களா நீங்கள் ஒன்று நாள் இன்னொன்று கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா இன்னும் உங்கள் மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு வரலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்களா டெய்லி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.